இப்போ ஒரு பொட்டேட்டோ ஸ்பைசி பால்ஸ் கிறிஸ்பி பால்ஸ் செய்ய போகிறோம். அதில் வந்து பொட்டேட்டோ வேக வச்சிட்ருக்கோம். இப்போ பொட்டேட்டோவை எப்படி தான் கட் பண்ணி தண்ணியில் போடணும். அது நல்லா பாயில் ஆன வாட்டி ஸ்மாஷ் பண்ணணும். பொட்டேட்டோவெல்லாம் இது லாஸ்ட் போட்டோம். டப்பு டப்பு சாப்பிடுவோம். பானவே ஒரு கோணைட்டம் என்னோட வெடிச்சா இது பானவே கோணைட்டம் பானையில வச்சிருக்கோம். வெடிச்சிருவோன்னு பயம். பானையில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அது வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்த வாட்டி அதை வந்து குத்தி பார்த்துட்டு அப்புறமா அது வெந்துருச்சான்னு பார்க்கணும். நாங்கள் ஆக்சுவலி மினியேச்சர் குக்கிங் பண்ணலான்னு இருந்தோம். பொருட்கள் இல்லாதனால நாங்கள் இதில் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வாங்கிட்டு அதில் வீடியோ போடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு அண்ட் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி, ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் இல்லை அதனால இதை போட்டிருக்கோம். இப்போ வந்து இது வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ நாங்கள் எடுத்துடுறோம். இது ஒரு 10 to 20 மினிட்ஸ் இது வேகணும். ஸோ வெந்துருச்சு, அதனால நாங்கள் எடுத்துடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே டக்குன்னு போகும். இது குத்தி பார்த்தா உள்ளே டக்குன்னு போகிறது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருக்கோம். இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை விழுது ஆறிச்சு. எந்த சின்ன குழந்தை ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பால் செய்ய கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும், சில்லி பவுடர் சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும். அப்புறமா நம்ம மேரிகோல்டு, உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு போட்டுடலாம். எங்ககிட்ட மேரிகோல்டு இருந்தாலும் அதில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு. வந்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேன் ஆஃப் பண்ணி அது கூட நம்ம சில்லி பவுடர் இப்போ சேர்த்துக்கணும். வந்து சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன். நிறைய காரம் சாப்பிட்டீங்கன்னா நிறைய நம்ம கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துப்போம். ஸோ அதனால கம்மியாக நாங்கள் போட்டுக்கிறோம். ஸோ இது கூட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தப்புமாங்க மியூசிக்கில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண வாட்டி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இந்த மேரிகோல்டு க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். பால் செஞ்சுட்டு அது மாதிரி டிப் பண்ணி எடுக்கணும். சரி, இப்போ நாங்கள் பால் செய்யலாம். இதை பாயில் பண்ணி எடுத்து இது மேரிகோல்டு க்ரம்ஸில் நல்லா எல்லா சைடும் போட்டால் வர மாதிரி நல்லா டிப் பண்ணி தனியாக வச்சிடலாம். நல்லா தொடும் போது சாஃப்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பொட்டேட்டோ வந்து நல்லா இதானதுனால தான் சாஃப்டாக இருக்குது. ஸோ அது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா டிப் பண்ணிக்கணும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்பதான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போ
பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மெம்பர்ஸ்க்குனா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுக்கலாம். பட் நான் எங்கள் வீட்டு அதனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் கை கழுவிட்டு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமுத்துனா பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஸோ நாங்கள் எடுத்துட்டோம். இட்லி தோசை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது டேஸ்டிங்க்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். கொடுக்குறாங்க. அண்ணா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர், நல்லா இருக்கு. தேங்க் யூ. இது அமேசிங்காக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எத்தோ அது அம்மா தரும் அவள் பல்லத்தானவே கூங்குமா ஒன்று. இது ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. லைக் subscribe, share. Please comment and subscribe channel. Bye guys.